Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான கலாக்கண்ட் இனிமே கடையில வாங்காம ரொம்பவே சிம்பிளா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. கடையில வாங்குற அதே டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் செய்யிறதுக்கு. இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு கடையில வாங்குன பன்னீர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஹோம்மேட் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை நல்லா இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கோங்க. சப்போஸ் துருவ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான கடாயில் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பசும்பால் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும் போது இன்னமுமே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு துருவின பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்த உடனே லோ டு மீடியம் ஹீட்டில் ஸ்டவ்வை மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இது கூட 1/2 கப் அளவு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சட்டுனும் திக்காக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பால் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். அப்போது தான் வந்து டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் எப்போவுமே செய்யணும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்பவே சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி அடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி ஓரங்களை ஸ்க்ராப் பண்ணி விட்டு விட்டு கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஆகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னமுமே நல்லாவே திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் நான் பட்டர் ஷீட் போட்டு உள்ளே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரம் எதில் வேணும்னாலும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இல்லைனா டைரெக்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதே பிளேட்லேயே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லெவல் பண்ணிவிட்டு இது கூட மேலே வந்து அழகுக்காக நான் வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்தா இல்லைனா குங்குமப்பூ கூட வச்சுக்கலாம். இல்லைனா ப்ளைனாக கூட சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் நல்லா இந்த மாதிரி துருவி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதை நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான கலாக்கண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கடையில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.